ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப அழகான ஒரு பியூட்டிஃபுல் நெக்லைன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு ரா சில்கை வச்சு எப்படி இந்த நெக்லைனை ரொம்ப குயிக்காக பண்ணுறது வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த நெக்லைன் ரெடி பண்ண ஃபஸ்ட் வந்து ஒரு இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. அந்த கேன்வாஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நெக்லைனோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இன்ச் கொடுத்துக்கிறேன். ஓகே, 5 இன்ச் வந்து நெக்லைனோட அகலம் எடுத்துருங்க. ஓகே, அங்கேருந்து லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச்சஸ்க்கு வந்து நெக்லைனோட லென்த் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்குள்ளே நான் எப்படி நான் மார்க் பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன சர்க்கிள் அதாவது ஒரு யூ நெக்லைன் கொடுக்குறோம். ஸோ இதில் மொத்தம் 3 நெக்லைன் வரப்போகுது. அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் 1 2 3ன்னு சொல்கிற நம்பரை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வரையது வந்து ஃபர்ஸ்ட் நெக்லைன். ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் யூ போட்டுட்டு அது கீழே சீம் அலவன்ஸ் கொடுத்து நம்ம இந்த மாதிரி பண்ணி வைக்கிறோம். ஸோ தட்ஸ் கோயிங் டு பி த ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்தது வந்து இங்கேருந்து ஒரு 1.25 இன்ச்சில் இன்னொரு நெக்லைன் வரப்போகுது. ஓகே, இது வந்து செகண்ட் பார்ட். ஓகே, ஸோ டாட்டட் லைன் போட்டு அந்த டாட்டட் லைனை அப்படியே கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நெக்லைனும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இது ஃபர்ஸ்ட் நெக்லைன். இப்போ அடுத்து கட் பண்ண போகிறது செகண்ட் நெக்லைன். ஸோ செகண்ட் லைனில் நம்ம எப்படி இருந்தாலுமே அந்த நெக்லைன் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதில் நம்ம கேப் வச்சு அதில் தான் நம்ம அதை கோல்டன் பைப்பிங் மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அது செகண்ட் நெக்லைனில் இந்த மாதிரி லைன் பண்ணிக்கங்க, பிகாஸ் அதை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போது இதில் வந்து நம்ம தேர்ட் நெக்லைன் கொடுக்க போகிறோம். பேலன்ஸ் இருக்க ஃபேப்ரிக்கில் இன்டர்ஃபேஸிங்கில் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம இந்த நெக்லைனை வரைஞ்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ இது 5 இன்ச் இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸ் இப்படி 3 பீஸாக உங்களுக்கு பிரிஞ்சிடுச்சு. இது தேர்ட் நெக்லைன். ஸோ இப்போ இது இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், இது செகண்ட் ஒன், இது தேர்ட் ஒன். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஒன்னையும் தேர்ட் ஒன்னையும் நான் இந்த மாதிரி அயன் பண்ணியிருக்கேன். செகண்ட் ஒன் நீங்கள் அயன் பண்ண தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஒன்று தேர்ட் ஒன்று நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸை நான் மடித்து அயன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதுலேயும் இன்னொரு ஃபேப்ரிக்லேயும் 1/2 இன்ச் தையலுக்கு விட்டு அது வரைக்கும் அயன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ தையலுக்கு விட்டு அந்த 1/2 இன்ச்சை ஜஸ்ட் வந்து அயன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் வந்து ரொம்ப ரொம்ப நீட்டாக அழகாக வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து இதை நம்ம ஜாயின் பண்ணிடுவோம். ஸோ ஒன்ஸ் வந்து இதை வந்து அயன் பண்ணி முடித்த பிறகு உள்ளே இருக்க அந்த நெக்லைன் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம அயன் பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்தது வந்து அதுக்குள்ளே வைக்க ஒரு ப்ரொக்கேட் ஃபேப்ரிக்கில் எப்படி ஒரு லேஸ் மாதிரி ரெடி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ ஒரு கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். அதை ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டுடுறேன். ஸோ 1/4 இன்ச் விட்டு ஒரு தையல் போட்டுக்குங்க. ஸோ 1/4 இன்ச் தையல் போட்ட பிறகு இதை வந்து நம்ம திருப்பிடுவோம். அதாவது லூப் டர்னர் வச்சு நம்ம திருப்ப போகிறோம். ஓகே, ஸோ திருப்பிட்டு இதை கம்ப்ளீட்டாக அயன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேப்ரிக்லேயே ஒரு லேஸ் மாதிரி உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். ஓகே, ஸோ ஒன்ஸ் அந்த ஃபேப்ரிக் லேஸ் ரெடியான பிறகு அதை அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அந்த செகண்ட் இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு நார்மல் பேப்பர், அது நியூஸ் பேப்பராக இருந்தாலும் சரி, இல்லை நோட்டில் இருக்க ஒரு பேப்பராக இருந்தாலும் சரி, அதை எடுத்து அதுக்கு மேலே இந்த நெக்லைன் நம்ம ட்ரா பண்ணுறோம். ஓகே, ஸோ இதில் தான் நம்ம டிசைன் பண்ணி இதை நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து செகண்ட் பீஸ். ஸோ கரெக்டாக இன்னர் நெக்லைன் அவுட்டர் நெக்லைன் கரெக்டாக மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிட்டு பின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா பேப்பரில் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நான் 1 இன்ச் நான் மார்க் பண்ணிடுறேன். ஸோ அதே 1 இன்ச்சில் தான் நம்ம தைக்க போகிறோம்.
ஸோ கம்ப்ளீட்டாக அந்த யூ எவ்வளோ தூரம் முடியுதோ அந்த யூ கம்ப்ளீட்டாக வரைக்கும் இந்த 1 இன்ச் நம்ம மார்க் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரெஸ் பண்ணி எடுத்திருக்க ஒரு அந்த பைப்பிங் மாதிரி ரெடி பண்ணோம் இல்லையா, அது ஒரு லேஸ் மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா அயன் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட் ஆகிடும். இப்போ இதை வந்து ஒரு 2.5லேருந்து 3 இன்ச் வரைக்கும் இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டீட்டெயிலிங் கொடுத்தா தான் இந்த நெக்லைன் உங்களுக்கு வந்து ரொம்ப நீட்டாக அழகாக வரும். இல்லைனா ரொம்ப ஒரு மாதிரி க்ளம்ஸியாக இருக்கும், உங்களுக்கு ஒழுங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக அயன் பண்ணி நீட்டாக பண்ணிங்கன்னா இந்த நெக்லைன் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2.5லேருந்து 3 இன்ச்சுக்கு வந்து இந்த லேஸ் பீஸ் மாதிரி இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நம்ம 1 இன்ச் மார்க் பண்ணி கொடுத்தோம் இல்லையா, அந்த 1 இன்ச்சுக்கு இந்த பீஸை ஜஸ்ட்டு ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி அந்த 1 இன்ச் லைன்லேயே நான் இதை மாதிரி ஸ்டிச் பண்ணி விட்டுறேன். ஓகே, ஃபார் எவ்ரி 1 இன்ச் இதை ஜஸ்ட்டு ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம தைக்கிறோம். ஸோ ஏற்கனவே நான் கீழே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ நான் டாப் பார்ட் நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஓகே, எக்ஸாக்டாக அந்த 1 இன்ச் லைனில் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா இந்த கம்ப்ளீட் பேப்பர் உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஓகே, ஸோ இதை கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு இப்போ நம்ம வந்து அயன் பண்ணி வச்சுருக்க இன்டர்ஃபேஸிங் கேன்வஸை இப்போ ஃபேப்ரிக் மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இன்டர்ஃபேஸிங் கேன்வஸை டவுன் பார்ட்டை மடித்து தைச்சிருங்க. ஸோ இது வந்து பீஸ் நம்பர் 1, ஃபஸ்ட்டு பீஸை இப்போ நம்ம வந்து இது கூட ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கீழே இருக்குல்லையே அந்த டவுன் பார்ட், அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம மிஷினில் டவுன் ஃபுல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது வந்து ராயஜஸ்லாம் உள்ளே வந்து நீட்டாக கன்சீல் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் இதை மடித்து தைச்ச பிறகு இதில் வந்து சென்டர் நாச் போட்டுடலாம். ஸோ ஃபேப்ரிக்கோட சென்டர் நாச்சும் இதோட சென்டர் நாச்சும் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு இதை நம்ம பின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை பின் பண்ணிவிட்டு கரெக்டாக இது எவ்வளோ எட்ஜில் இருக்கோ கரெக்டாக அந்த கேன்வஸ் ஓரத்தில் இப்போ நம்ம இதை ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு ஒரு 1/4 இன்ச் விட்டு இந்த உள்ளே இருக்க நெக்லைனை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நாச்சஸ் போட்டு இந்த நெக்லைனை நம்ம துணியோட ராங் சைடுக்கு திருப்பிட போகிறோம். ஸோ ஒன்ஸ் வந்து துணியோட ராங் சைட் திருப்பின பிறகு அந்த பேப்பர் எடுத்துருங்க. அந்த பேப்பருக்கு எக்ஸாக்டாக இதோட சென்டரும் அந்த பேப்பரோட சென்டரும் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். ஸோ அதை மேட்ச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பின்ஸ் வச்சு மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். ஓகே, ஸோ தைக்கும்போது இந்த பேப்பர் வந்து உங்களுக்கு வந்து மூவ் ஆகாமல் உங்களுக்கு அதே இடத்துல சீட்டாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் லைக் தட் திருப்பி வச்சு இப்போ இதுக்கு மேலே ஒரு தையல் போட போகிறோம். ஸோ இதை சுற்றி ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். ஸோ இப்போது டவுன் பார்ட் தைச்சிட்டோம், அதாவது ஃபர்ஸ்ட் பீஸ் நம்ம வச்சு அட்டாச் பண்ணிட்டோம். செகண்ட் பீஸ் வந்து நம்ம பேப்பர் பண்ணியிருக்கோம், அந்த பேப்பரும் செகண்ட் பீஸ் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ தேர்ட் பீஸ் வந்து இந்த நெக்லைன் அட்டாச் பண்ணுறேன். நம்ம இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் வச்சு டவுன் பார்ட் அயன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பீஸை வந்து இந்த அட்டாச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு துணியோட நல்ல பக்கத்தில் இருக்க பீஸ் அட்டாச் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த துணியை வந்து ராங் சைடுக்கு டேர்ன் பண்ணி நம்ம இன்னொரு பீஸ் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இந்த துணியை வந்து ராங் சைட் டர்ன் பண்ணிவிட்டு இப்போ ஏற்கனவே தைச்ச அந்த ஸ்டிச் லைன் இருக்கு இல்லையா, அந்த லைன் மேலேயே இப்போது அந்த தேர்ட் பீஸோட இன்னொரு பார்ட்டை வச்சு இதை பின் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம அயன் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு மேலே ஓரமாக நம்ம இதை ஸ்டிச் பண்ணிட்டோன்னா நம்ம நெக்லைன் எல்லாமே நீட்டாக கன்சீல் ஆகிடும். ஸோ ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஷோல்டர் பேக் ஷோல்டரும் வச்சு ஒரு ஸ்டிச் பண்ண பிறகு இந்த உள்ளே இருக்க பேப்பரை நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம்.
ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோப் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் ரெடிமேட் ரோப்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரோப்பை ஜிக்ஸாக்காக இந்த மாதிரி நம்ம விட்டுருவோம். ஸோ ஏற்கனவே ஒரு ரோப் நான் விட்டுருக்கேன் என்னோடய ரைட் ஹேண்ட் சைடுக்கு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு இந்த ரோப்பை நான் இந்த மாதிரி ரெடி பண்ணுறேன். ஸோ இது சென்டரில் வரும்போது அந்த சென்டரில் 2 ரோப்பையும் வச்சு நம்ம வந்து நாட் போடுற மாதிரி நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இது சென்டரில் வர மாதிரி வச்சு இதை க்ராஸ் பண்ணிவிட்டு இது 2த்தையும் சேர்த்து நம்ம நாட் போட்டோன்னா நம்ம நெக்லைன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சென்டரில் இருக்க பேப்பரை நீங்கள் டேர் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு ஃபேப்ரிக் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணாலும் பண்ணலாம். இல்லைனா அந்த பேப்பரை மட்டும் டேர் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டாலுமே அது அழகாக தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வெளியே இருக்குல்லையே அந்த அவுட்டர் பேப்பர் அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி டேர் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, எல்லா பேப்பரும் கம்ப்ளீட்டாக நம்ம டேர் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஒன்ஸ் வந்து பேப்பர்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்த பிறகு இது ஓரங்களில் வந்து நம்ம ஒரு சின்ன பைப்பிங் மாதிரி சேம் க்ரீன் கலர் ஃபேப்ரிக்கில் ஒரு பைப்பிங் மாதிரி கொடுத்து இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான நெக்லைன், ரொம்ப ஈஸியாக குறைஞ்ச நிமிஷத்துலேயே ரொம்ப அழகான நெக்லைன் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு இதை கம்ப்ளீட்டாக நீங்கள் பின்பக்கமாக மடித்து விட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு தையலை போட்டு இதை நம்ம முடிச்சிடலாம். ஸோ ஒன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ see you next time. Take care. Bye bye.